லாலா குட்டீஸ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். ஹாய், நான் தான் ஷாஷ். உங்களை மறுபடியும் சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம சூப்பரான ஒரு ஃபேண்டசி கதை பாப்போம். இந்த கதை 2 நண்பர்கள் பத்தியும் உழைப்போட முக்கியத்துவத்தையும் உங்களுக்கு சொல்லும். வாங்க கதைக்குள்ள போலாம். முன்னொரு காலத்துல கானகச்சோலைன்னு ஒரு காடு ஒண்ணு இருந்துச்சு. அந்த காட்டுல பெரிய பெரிய மரங்கள் நிறைய இருந்துச்சு. ஒரு அழகான காட்டாறு ஒண்ணும் அந்த காட்டுல இருந்துச்சு. வண்ண வண்ண பூக்களும் பல வகையான மரங்களும் அந்த காட்டுக்கு ரொம்ப ரொம்ப அழகு சேர்த்துச்சு. மிகவும் உயரமான மரங்களோடையும் புல்வெளிகளோடையும் அந்த காடு ஒரு சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு. அந்த காட்டுக்கு பக்கத்துல இருந்த கிராம மக்கள் சில பேர் அந்த காட்டுக்கு போய் அங்க இருந்த மரங்களை வெட்டி விறகுகள் ஆக்கி அதை வித்து தங்களோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இதே மாதிரி விறகு வெட்டி பிழைப்பு நடத்துற 2 நண்பர்கள் அந்த கிராமத்துல இருந்தாங்க. அதுல ஒருத்தன் பேர் மாதவன், இன்னொருத்தன் பேர் ஆதவன். இதுல மாதவன் ரொம்ப நல்லவன், அமைதியான குணமும் பேராசை இல்லாம போதும்ங்கிற எண்ணமும் கொண்டவன். ஆனா ஆதவன் அதற்கு நேர்மாறான குணம் கொண்டிருந்தான். ரொம்ப பேராசைப்படுறவன், டக்குன்னு ஆத்திரப்படுவான். இதனால அடிக்கடி 2 பேருக்குள்ளேயும் சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் மாதவனோட நல்ல குணத்தினால இவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாவே இருந்தாங்க. ஒரு நாள் வழக்கம் போல 2 பேரும் மரம் வெட்டி விறகு சேகரிக்கிறதுக்காக காட்டுக்கு போனாங்க. ரொம்ப நேரம் விறகு வெட்டுனதுனால 2 பேருக்கும் சோர்வு ஏற்பட்டு மரக்கட்டைகளுக்கு நடுவுல உட்கார்ந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப பக்கத்துல இருந்த காட்டாறுல ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. அத கேட்டு மாதவனும் ஆதவனும் அது என்ன சத்தம்னு பார்த்தாங்க. அந்த இடத்துல பெரிய தங்க மீன் ஒண்ணு தண்ணில இருந்த கற்களுக்கு நடுவுல மாட்டி தத்தளிச்சுக்கிட்டு இருந்துச்சு. மாதவன் முயற்சி செஞ்சு அந்த மீனை காப்பாத்துனான். அதனால மீன் ரொம்ப சந்தோஷமாகி அது பேச ஆரம்பிச்சது. என் உயிரை காப்பாத்துன உங்களுக்கு என்ன வரம் வேணும் கேளுங்கன்னு சொல்லுச்சு. உடனே ஆதவன் ரொம்ப பேராசையோட எனக்கு ஒரு தங்க கோடாலி வேணும்னு கேட்டான். உடனே மீனும் ஒரு தங்க கோடாலி அவனுக்கு கொடுத்துச்சு. மாதவன் என்ன வரம் கேட்கலாம்னு கொஞ்ச நேரம் யோசிச்சு, எப்பவும் சுறுசுறுப்பா வேலை செய்யக்கூடிய ஒரு மேஜிக் இரும்பு கோடாலி எனக்கு வேணும்னு கேட்டான். உடனே தங்க மீன் கிட்ட இருந்து ஒரு மேஜிக் இரும்பு கோடாலி தோன்றுச்சு. மாதவன் சந்தோஷமா நடந்து வந்து அவன் கிட்ட இருந்த கோடாலிய கீழே போட்டுட்டு மேஜிக் கோடாலிய எடுத்துக்கிட்டான். 2 பேரும் ஊருக்குள்ள வந்ததும் ஆதவன் எல்லார்கிட்டையும் தான் தங்க கோடாலி வரம் கேட்டதையும் தங்க மீன் கொடுத்ததையும் சொல்லி சொல்லி தற்பெருமை பேசிக்கிட்டே இருந்தான். மாதவன் முட்டாள்தனமா இரும்பு கோடாலிய போய் வரமா வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லி மாதவனை மட்டம் தட்டிக்கிட்டே இருந்தான். ஆனா மாதவன் அந்த மேஜிக் கோடாலியால அதிகமான மரங்களை வெட்டி சுறுசுறுப்பா வேலை செஞ்சு நிறைய பணம் சம்பாதிச்சான். அதனால அவன் வீட்டுல பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டுச்சு. புது வீடும் ஆடம்பர பொருட்களும் அவனுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. ஆனா ஆதவனோட நிலைமை ரொம்ப மோசமாகிடுச்சு. அவன் இரவு பகலா அந்த தங்க கோடாலிய வச்சுக்கிட்டு சும்மாவே உட்கார்ந்து இருந்தான். தங்க கோடாலியால மரம் வெட்டவும் முடியாது, அதை விற்கவும் ஆதவனுக்கு மனசு வரல. இதனால அவன் நிலைமை ரொம்ப மோசமாகிடுச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு திருடன் ஆதவன் கிட்ட இருக்க தங்க கோடாலிய பார்த்துட்டு அவனை கட்டி போட்டுட்டு தங்க கோடாலிய எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டான். அப்புறம் கஷ்டப்பட்டு அந்த கயிறை எல்லாம் அறுத்து எரிஞ்ச ஆதவன் அழுதுகிட்டே மாதவன் கிட்ட போய் நடந்ததையெல்லாம் சொல்லி அழுதான். மாதவன் அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவனுக்கு தேவையான பணத்தை கொடுத்து
நாளையிலிருந்து நீயும் என் கூட வேலை செய்யவா அப்படின்னு கூப்பிட்டான். அடுத்த நாள்ல இருந்து ஆதவனும் மாதவன் கூட வேலைக்கு போய் உழைப்பின் அவசியத்தை உணர்ந்து திருந்தி உழைச்சு முன்னேற்றம் அடைய ஆரம்பிச்சான். இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு பரிசு கிடைச்ச உடனே நமக்கு உழைப்புல சலிப்பு ஏற்பட்டுடக் கூடாது. உழைப்பு நமக்கு எப்பவும் உயர்வை தான் தரும் அப்படிங்கறதையும், தற்பெருமை பேசக்கூடாது அப்படிங்கறதையும் இந்த 2 நண்பர்களும் நமக்கு சொல்லித் தராங்க. குட்டீஸ், லாலா குட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க.